ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து சென்ட் ஆண்டனிஸ் ஃபெஸ்டிவல், சரியா? ஸோ வந்து ஃபெஸ்டிவலுக்காக நம்ம ஊருக்கு நம்ம புது வீடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த வீட்டுக்கு வந்து நாம் எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து வந்திருக்கோம். சரித்து குட்டி வந்திருக்குது, என்னுடைய செல்ல குட்டி வந்து வந்திருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து அந்தோணியாருடைய ஆசிரையும் அருளையும் வந்து நம்ம பெற போகிறோம். கண்டிப்பாக வந்து இது நாள் வரைக்கும் நம்மளை வந்து நல்ல முறையில் வழிநடத்திய அந்த புனிதர், நன்னாக்கு அழியாத நற்றவர், உண்மையை மட்டுமே பேசிய அந்த புனித அந்தோணியார், அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். ஸோ அந்த அந்தோணியார் வந்து ஒவ்வொரு செயலாக எல்லா காலத்திலும் வந்து எனக்கு பலவிதமான நன்மைகளை செஞ்சுருக்காரு. நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் அந்தோணியாரின் பெருமைகளை பற்றி நிறைய சொல்லியிருப்பேன். எனக்கு வேலை கிடச்சிது, என்னுடைய மூத்த பையன் வந்து நான் வந்து அந்தோணியார்கிட்ட வேண்டி அதுக்கப்புறம் அவன் கிடச்சது, இந்த மாதிரி நிறைய புதுமைகள் அதே மாதிரி புதுமைகள் அப்படிங்கிறதுலையுமே வந்து அந்தோணியார் புதுமைகளுக்கு வந்து ஈடு இணை கிடையாது. ஸோ வந்து நிறைய பிள்ளைங்களும் வந்து நான் முந்தி போடும்போது குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்களாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க மெசேஜ்லையும் குழந்தை பிறந்ததையும் வந்து எனக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் எந்த வேண்டுதல் இருந்தாலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வைங்க. அதாவது எல்லா குடும்பத்திலையும் வந்து பல விதமான சோதனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து அவர் வந்து கண்ணின் மணி போல நம்மளை காத்து நமக்காக நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து பரிந்து பேசுவார். ஏன்னா அவர் வந்து நன்னாக்கு அழியாத நற்றவர். ஸோ அவருடைய அந்த உண்மை, அந்த நாவை வந்து பேசக்கூடியதற்கு இறைவன் வந்து கண்டிப்பாக செவிசாய்த்து நம்மளுக்கு நடக்கும். நான் நிறைய அவர்கிட்ட வந்து பெற்றிருக்கேன். போன வருடம் வந்து இதே அந்தோணியாருக்கு திருவிழாவில் வந்து அவள் வந்து இருந்தா. இந்த வருஷம் வந்து இவன் இருக்கான். ஸோ என்ன எல்லாமே கடந்து மாறி மீண்டும் வந்து நல்ல ஒரு நிகழ்வை வந்து கண்டிப்பாக அந்தோணியார் வந்து கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சியோடு உள்ள நிறைவோடு வந்து அடுத்த நகர்வை நோக்கி நாம் செல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. பாப்பாவும் வந்து குட்டி பாப்பாவும் வந்து எல்லாமே அவளுமே வந்து பார்க்கணும். அவளுக்கும் வந்து நம்மளுடைய பாசம் அன்பு எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து அவளையும் வந்து நம்ம வளர்க்கணும். ஸோ அதனுடைய முதல் படியாக தான் வந்து இப்போ அடுத்தது போய்கிட்டே இருக்குது. நான் நிறைய லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னு வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா இதை சொல்கிறதுக்கு ஒரே ரீசன், நான் எப்பவும் சொல்கிற மாதிரி என்னுடைய துன்பத்தில் தோள் கொடுத்த அக்காமார்கள், தங்கச்சிமார்கள் நிறைய பேர் இந்த தளத்தில் வந்து இருக்காங்க. தெரியும் கண்டிப்பாக. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணுறதுலையும் சரி, நேர்லையும் பார்க்குறவங்களும் வந்து ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரியாக என்னை பார்த்து என்னுடைய கண்ணீரில் அவங்க வந்து துன்பத்தில் வந்து பங்கெடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி நான் இப்படி வந்து நீங்கள் வந்து நிறைய ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நிறைய கடந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னாலும் அவர்களுடைய அந்த வார்த்தைகளும் வந்து என்னை வந்து வலுப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கு. சரி, இதுதான் வந்து இன்றைக்கி வந்து ரதியம்மாவுடைய ஃபுல் அவுட்ஃபிட். எனக்கு எடுக்கிறதுக்கு வந்து அது என்னது ஸ்டாண்டு வந்து இன்றைக்கி இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்படி காமிக்கேன். அப்பா வந்து ஃபுல்லாக கிளம்புன பிறகு எடுத்துகிட்டு வர சொல்லி காட்டுறேன், சரியா? இது வந்து ஒரு நல்லா ரஸ்ட் ஆரஞ்சில் ஒரு ப்ளூ கலர் பார்டர். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து மெரூன் பார்டரில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ப்ளூ கலர் பார்டர், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் லுக் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரித்துக்குட்டியையும் பார்க்கலாம், சரியா? அவங்க வாங்க வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 குத்து செயின் தான் போட போகிறேன். இது வந்து கல்யாணத்துக்காக எங்கள் அப்பா வந்து எனக்கு எடுத்து கொடுத்த செயின். என்னுடைய நேம் போட்டு ஃபஸ்ட்டு எனக்காக பண்ணின ஒரு செயின். எப்படி இருக்குது உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி உங்கள் நேம் போட்டு இருக்குதான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து நான் வந்து சாரீ எல்லாம் வியர் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து நான் கையில் வச்சே தான் எடுக்கேன். ஏன்னா நண்பர்களே, ஒரே ஒரு ஸ்டாண்டு தான் நம்ம தருவேக்குளம் ஹோமில் இருக்குது. அதை வந்து பிரகன் வந்து அவங்க ஃபேமிலியோட கெட் ரெடி வித் மீ எடுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டான். ஸோ வந்து எனக்கு இல்லை. இப்போ வந்து நான் வந்து கம்மல் வந்து வியர் பண்ணிக்கிட்டேன். இந்த கம்மல் பார்த்திங்க அப்படின்னா 2 சைடு இருக்கும், 2 விதமாக நம்ம போட்டுக்கலாம். ஒரு சைடு ஒயிட் ஸ்டோன், இன்னொரு சைடு வந்து க்ரீன் ஸ்டோன். பார்த்துக்கோங்க, 2 in 1. அதாவது காலையும் நீயே மாலையும் நீயே அப்படின்ற மாதிரி இந்த கம்மலை வந்து அந்த டைமில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்மலையும் வந்து இப்போ வியர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான், அப்பா, சரித்துக்குட்டி எல்லாருமே வந்து செம சூப்பராக கிளம்பியாச்சு. இந்த சாரீ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்லுங்கள், சரியா? சாரீ பிடிச்சிருக்கா? இந்த சாரீ என்ன ரேட்டு இருக்கும் அப்படின்னு. இது வந்து பட்டு சாரீ, சரியா? ஃபேன்சி நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பட்டு கிடையாது. இது வந்து பட்டு சாரீ. ஸோ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அப்புறம் வந்து அப்பா வந்து இந்த டைம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு அழகான ஷர்ட் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஷர்ட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
அந்த ஷர்ட்டில் வந்து அந்த டிசைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா மானுடைய டிசைனை வந்து அந்த ஸ்டோன் ஒர்க்கில் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரித்துக்குட்டி எப்போவுமே 1:00 தான் தூங்கும். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு தூக்க சடவில் இருந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. சரித்தோடைய அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது சரித்துக்கு வந்து ஐயாம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறமா சேர்ந்த பிறகு எடுத்து கொடுத்தது. இங்கே பாருங்கள், அந்த சட்டையில் பாருங்கள், மான் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ பூரா நியூவாக இந்த ட்ரெஸ் தான் வந்து ட்ரெண்டிங். நாங்கள் கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. அவங்க ரூமில் கிளம்பிட்டு இருக்காங்க. நமது ஆலய முன்பக்கம் பெயிண்டடித்த அந்த குழுவினர், நண்பர்கள், சுரூபங்களுக்கு பெயிண்டடித்த நபர்கள், கொடைகள் முதல் நாளிலே கொடைகள் வாங்கி கொடுத்த அன்பர்கள், பந்தல் வாழை சேர்கள் வாங்குவதற்கு உதவி செய்த அனைத்து நபர்களுக்கும், இந்த திருவிழா நாட்களில் 13 நாட்களும் வரக்கூடிய தந்தையர்களுக்கு உணவு வழங்கிய அருமை சகோதரி அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை நான். அப்புறம் மாஸ் முடிஞ்சிட்டு அப்புறம் வந்து அந்தோனியார் பாடல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. துள்ளி வரும் மீன்களே அப்படின்னு சொல்லிட்டு பூசை முடிஞ்சோன்னா சரித்து முடிகிறதுக்கு முன்னாலேயே பலூன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கோயிலில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து மாஸ் முடிஞ்ச பின்னாடி சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து உட்காந்து பெட்ஷீட் எல்லாம் விரித்து சூப்பராக அந்த ஆத்தங்கரை சாப்பாடு மாதிரி அந்தோனியார் கோயில் சர்ச்சில் அப்படி உட்காந்துருந்து எல்லோரும் ஃபேமிலியாக சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் முன்னாடி வந்து அப்படி இருந்திருக்கோம், இப்போ ரொம்ப நாளாக அப்படி இல்லாமல் இருக்குது. அகைன் வந்து ஃபேமிலியெல்லாம் ஒன்றான பின்னாடி அதே மாதிரி நாங்கள் எல்லோரும் சாப்பாடு கொண்டுட்டு போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்தோனியார்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து அந்தோனியார் வந்து அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அப்புறம் வந்து சரித்துக்குட்டிக்கு வந்து விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. டாக்டர் செட் இருக்குல்லையோ, டாக்டர் செட் அது வந்து வாங்கிட்டு வந்துருந்தா. அதை ஒன்று ஒன்றா வந்து அம்மா கிட்ட காட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தா. இது பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக வந்து ஒரு கொடை லைட் அப்படின்னு இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எல்லார் கையிலையும் இந்த க்ரீன் லைட் மின்னு மினுங்கிக்கிட்டு இருந்துச்சு. நானும் அதை கையில் வச்சுட்டு பிரகனை பார்த்து அந்த கொடையை வச்சு கிண்டல் பண்ணிட்டு பேசிகிட்டே இருந்தோம். இப்போ ஒரு லைட்டை கொடுப்போம் பாருங்க. யாரும் உடையில வராதிங்க, நிறைய பெரிய கொடை மாதிரி தெரியுதுல பண்ணுறோம். 5000 ரூபா பைத்தியம் முத்திருச்சு. 5000 ரூபா குடைக்குள் குண்டம்மா. நீ ரொம்ப தெண்டம்மா. ஸ்னேயா குடைக்குள் குண்டம்மா. நீ ரொம்ப தெண்டம்மா. நானும் தெண்டா. கோதண்டா. அப்புறம் வந்து மாஸ் முடிஞ்ச உடனே நேர்ச்சைக்காக வந்து ஆடு கோழி எல்லாமே வந்து நேர்ந்து விடுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து எல்லாருமே நின்று ஏலம் கட்டி எடுப்பாங்க. அந்த மாதிரி ஏலம் எடுக்கிற ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் போய் நான் ஒரு ஆடு எடுத்துகிட்டு வந்துருட்டா, நான் ஒரு சேவலை வாங்கிட்டு வந்துருட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு எத்தனை பேருப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரை கலாய்ச்சிட்டு இருந்தோம். பட் வந்து அதெல்லாம் வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய உறவுகளை வந்து இணைக்கின்றதும் வந்து இந்த மாதிரியான ஒரு விழாக்களாக தான் அமைகிறது. அப்புறம் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 11:30 மணிக்கான வந்தோம். கூட கொஞ்சம் நேரம் இருக்க முடியலை. பிரகனுக்கு வந்து கொஞ்சம் கால் வலி வருது அப்படின்ட்டான். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுன்னு வந்தாச்சு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே டாக்டர் செட்டெல்லாம் சரித்துக்குட்டி வந்து பிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பிரகன் எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாச்சு. அப்படியே வந்து பொழுது சூப்பராக போச்சு நண்பர்களே. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா எங்கள் ஊருக்கு வாங்க. அந்தோனியாருடைய ஆசிரியை மருளையும் நீங்களும் பெற்று செல்லுங்கள். இன்றைக்கி வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம ஃபெஸ்டிவலுக்காக என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை பொரிப்போம்ல அந்த பொரியலும் வந்து பண்ணியிருந்தோம். என்ன தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் பக்குவமாக செய்கிற பிரியாணிக்கு கடையில் உள்ள பிரியாணிலாம் ஈடு இணையே கிடையாது. சரியா, நாம் தான் சும்மா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றோம். ஸோ அது வந்து இதுக்கு வந்து ஈடே கிடையாது. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து சாட்டர்டே வந்திருக்கும் போது ஃப்ரைடே அன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நல்லா ரசம் வச்சு நல்லா வெலை மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெலை மீனை வந்து நல்லா பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீனை வந்து நல்லா குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் வந்து பொரித்து வச்சுருந்தேன். ஸ்னேகா வந்து சிக்கன் வந்து வைங்க அப்படின்னா ஸோ ஸ்னேகாவுக்கு வந்து சிக்கன் பாப்பாவுக்கும் அவளுக்கும்
மற்ற எங்கள் எல்லாருக்காகவும் மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து மீன் பொரியலும் வந்து வச்சுருந்தேன். அதுவும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரதியம்மா வந்து நீங்கள் சமையல் வீடியோ ஃபுல்லாக தனியாக எடுத்து போடுங்கன்னு சொல்கிறீங்க. பட் எனக்கு வந்து தனியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து வரமாட்டேங்குது. அப்புறம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபெஸ்டிவலுக்கு போகிறதுக்காக அரும்பு எல்லாமே வாங்கி கட்டியிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து எதில் ஆமாம் அவன் பிரகன் போட்டிருந்த ஷார்ட்ஸில் மருமகளுக்கு கொஞ்சம் பூ கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அவள் வந்து நைட்டு வந்து இந்த இப்போ அந்த கன்சீவ் ஆன பிறகு பின்னாடி நைட்டு வந்து பூ வைக்கிறதில்ல அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால தான், இல்லைனா பூக்கெலாம் வந்து எங்கள் வீட்டில் பஞ்சமே இருக்காது. நான் வந்து அப்படி நானும் ஒரு பூ லவ்வர். அவ்வளோ பூ வந்து நான் கொடுப்பேன். பூ வைக்கிற பிள்ளைல தான் எனக்கு பிடிக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் நம்மளுடைய சுட சுட சிவாஜி பொன்னியில் பொங்கின சாதம், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா ரதியம்மா வீட்டுக்கு வாங்க. அப்படியே வந்து அப்புறமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே கறி விருந்து தான் வந்து ஸ்பெஷல், அப்படி தானே? ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி அப்போதே சொல்லியிருந்தேன். அப்பா வந்து மட்டன் சாப்பிட்டது எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் காட்டியிருப்பேன். ஸோ இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம மட்டன் பிரியாணி அண்ட் வந்து சிக்கன் பொரியல் வந்து செய்ய போகிறோம். ரைத்தா ரைஸ் எல்லாமே வைக்க போகிறோம். ஒரு சமையல் வந்து நம்ம வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கை பக்குவம், தென் மசாலாக்களுடைய அளவு, அதனையும் விட எது முக்கியம் அப்படின்னா நம்ம யாருக்காக சமைக்க போகிறோமோ அவங்க ரசித்து ருசித்து சாப்பிடணும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு சமைச்சாலே அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரைமுறை தேங்காவை என்ன பண்ண முடியலையா அப்படின்னா கீறுவதற்கு முடியலை. அதுவும் தேங்காய் கத்தி கொடுத்துருக்கேன். தேங்காய் கத்தி கொடுத்தும் தீங்க முடியல. அப்போ நான் என்ன செய்ய தெரியுமா, நான் கத்தி சொல்லணும் கீற முடியுமா அப்படின்னு சொன்னால் அங்கே தேங்காய் தன்னால் இலகிட்டா. பார்த்தீங்களா நண்பர்களே, அடிக்கு உதவாமல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம கத்துனோன்னா அங்கே தேங்காய் வந்து சில்லு சில்லா சில்லு சில்லா சில்லு சில்லா சில்லு சில்லா வருது. நீங்கள் பார்த்தீங்களா? பக்கத்தில் மானை காட்டப்போ இங்கே பாருங்க, பக்கத்தில் வாங்க. மானை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல, தக 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 தகன்னு. எங்கள் வீட்டுக்காரர் சும்மா ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கிறாரு. நல்லா தாடி வச்சுக்கிட்டு தாடி வச்ச கேடி பை மாதிரி இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி வைக்கிறதுக்கு தேவையான நல்ல இலை ஆட்டுக்குட்டி கறியாக 1 கிலோ கறி எடுத்து விட்டு வந்தாச்சு. அப்புறமா சிக்கன் பொரிக்கிறதுக்கும் சரித்து குட்டிக்கு வந்து லெக் பீஸ் கடிக்கிறதுக்காகவும் ஒரு லெக் பீஸோடு சேர்த்து நல்லா சிக்கனும் 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்காக சரித்துக்குட்டி ஒரு பீஸ்லாம் சாப்பிட மாட்டா, கொஞ்சம் ஆசையாக சிக்கன் சாப்பிடுவா. இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு என்னென்ன ஜாமான்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தக்காளி, பல்லாரி, வெள்ளைப்பூடு, அப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வத்தல் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் தம்பா இலை, அதுக்கப்புறம் வந்து தயிர், சரியா, மஞ்சள் தூள், உப்பு, இது எல்லாமே நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள். ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பிரியாணி செய்யும்போது தேங்காய் பால் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஊற்ற மாட்டாங்க, கடையிலலாம் செய்ய மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி. பட் வீட்டில் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக ஒரு சில பேர் ஏன் நிறைய பேர் கூட செய்யலாம், சரியா? அந்த மாதிரி நானும் வீட்டில் பிரியாணி செஞ்சேன் அப்படின்னா அதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து விடுவேன். இப்போ ஒரு 3/4 கிலோ அரிசி செய்கிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு தேங்காய் வந்து எடுத்து பால் வந்து விடுவேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் ரூமில் எல்லாருமே அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ எதுக்கு வாய்ஸ்னால் அதுக்காக தான் கொடுக்க வேண்டியிருக்கு நண்பர்களே. அங்கே எல்லாம் பாட்டு போட்டு கருப்பு மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து நல்லா எல்லாத்தையுமே கூலாக உட்காந்துருந்து புதினா, தக்காளி எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா நல்லா கட் பண்ணி, அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அங்கே பிள்ளைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுவும் உண்மையிலே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாவும் நாங்கள் வந்து இருக்கும்போது அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னால் இருக்கும்போது எங்கள் மாமா அப்படி எங்கள் தம்பி மாதிரி எல்லோரும் நாங்கள் எல்லோரும் விளையாண்டுட்டு இருப்போம். எங்கள் அம்மா வந்து சொந்தக்காரங்க எல்லோரும் வந்திருப்பாங்க, எங்கள் அத்தை எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து சமைப்பாங்க, பார்த்துக்கோங்க. அப்போ அதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்தவங்களை கூட எங்கள் அம்மா சமைக்க விட மாட்டாங்க. மோஸ்ட்லி எங்கள் அம்மா தான் எல்லாத்தையுமே எங்கள் அம்மாவே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலோட நம்ம வீட்டுக்கு நிறைய விருந்தாளிகள் வரும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பட் முடியாத சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி ஒர்க்கை வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம பிள்ளைங்க மட்டும்தானே, ஸோ அதனால் நானே வந்து அதை விருப்பப்பட்டு நான் எல்லா வேலையுமே வந்து நான் செஞ்சு பிரியாணியும் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணியை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா, வழக்கம் போல் நல்லா
இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே வந்து ஓரளவு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் பிரியாணி வந்து செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சா, வாங்க பிரியாணி செய்ய போகலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் நான் வந்து காமிக்கல நண்பர்களே, கொஞ்சம் அங்கங்கே அப்படியே போய்கிட்டே இருந்தேன்னா, அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பட்டையை போடுங்க, நல்லா ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றி பட்டையை போடுங்க. பட்டை போட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுக்கிற பல்லாரியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். மொறுன்னு அது வந்து நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வர்ற மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது வந்து நல்லா ஒரு குழுன்னு வந்த மாதிரி நம்ம மிக்ஸில் அரைக்காமல் அது நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடும். வந்த பின்னாடி வந்து நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அரிசி அதில் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணிக்கு பதில் பால் என்ன பண்ணணும் அதில் அளந்து வந்து ஊற்றணும். நார்மல் ரைஸ் அப்படின்னா நான் வந்து நார்மலாக சோறு பொங்கும்போது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். இதில் வந்து நீங்கள் 1.5 ஊற்றுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்காங்க பொறுன்னு வர்றதுக்கு. அதுக்கு பின்னாடி வந்து நான் என்ன வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா, கறியை நல்லா பொரிச்சாச்சு, சிக்கனும் நல்லா பொரிச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரித்து குட்டி அவங்க மேடையில் அந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து அதில் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வந்து செல்ல கொஞ்சம் கடந்து பார்த்துக்கிட்டு எனக்கு ஹாய் சொல்லிக்கிட்டு அவ்வளோ அழகாக ரசித்து விளாண்டுட்டு நண்பர்களே. பிரியாணி சாப்பிட்டோம், லாக் எடுத்து அப்படியே தூங்கிட்டேன். நல்ல ஒரு தூக்கத்தை தான் முடிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இதையுமா எடுத்துட்டு இருக்கீங்க? நான் லாக் எடுக்கிறது எங்கள் அம்மா எடுத்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துதா? அதாவது நிறைய பேருக்கு வந்து துன்பப்படுறது, கஷ்டப்படுறது இந்த மாதிரியான வீடியோக்கள் தான் பிடிக்குது. சந்தோஷமான வீடியோக்களை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. மற்றவங்க வந்து சந்தோஷமாக இருந்தால் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ சந்தோஷத்தை வந்து நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க, துன்பங்கள் வந்து தானாகவே போயிடும். சரியா? இப்போ வந்து ஊர்லேருந்து நம்ம வந்தாச்சு. இன்னும் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கான ஷாப்பிங் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஒன்றா பார்க்க போகிறீங்க. நேற்று வந்து போட்ட வீடியோவில் வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷனா அப்படின்லாம் வந்து சொல்லி கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது. ஒரு 3-4 ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட்டில் வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை வந்து நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லலாம். சரியா? நீங்களும் வந்து ரதியம்மாவுடைய பிள்ளைகள் அண்ட் உறவுகள் அண்ட் ஃபேமிலிஸ். ஸோ வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்க போகிறது கிடையாது. சரி நண்பர்களே, இப்போ இங்கே வந்தாச்சு. இனிமேல் ரதியம்மா இங்கே உள்ள வேலைகள் வந்து பார்க்கணும். அன்றைக்கி போட்டுட்டு போனேன். அப்புறம் வந்து டேமனுக்கு வந்து டெல்லிக்கெலாம் சாப்பாடு பண்ணுறதுக்காக வந்து மறுபடியும் கிச்சனை வந்து கொஞ்சம் நீட்டாக எல்லாம் ஆக்கி போட்டிருக்காங்க. இப்போ அது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி சண்டேக்குள்ள சமையலை வந்து நான் வந்து செய்கிறதுக்கு தயாராக போகின்றேன். ஓகேவா? மனிதன் வந்து மரணம் மட்டும்தான் அடுத்தவனுக்கு வந்துட்டு அது எனக்கு வரணும் அப்படின்னு உடனே வேண்டாத ஒன்று. மற்ற எல்லாத்தையுமே வந்து மனிதன் வந்து அவனுக்கு பணம் இருக்கா, அவனுக்கு அதற்கு எல்லாமே எனக்கு அதை விட அதிகமாக வேணும் அப்படின்னு தான் வந்து கேட்குற ஒரு மனிதனாக இருக்கின்றான். சரி, அதையெல்லாம் விட்டு நம்ம எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கலாம். ஒன்று லாஸ்ட்டில் சொல்லணும் அப்படின்னு இருக்கேன். சில பேர் வந்து மற்றவங்களுடைய வீடியோவில் போய் கமெண்ட்ஸில் போய் என்ன கதறாங்க அப்படின்னா, உங்கள் அம்மாவுடைய அட்வைஸ் எல்லாம் வந்து தாங்க முடியலை, அட்வைஸ் எல்லாம் அவங்களையே வீட்டில் வச்சுக்கிட சொல்லுங்கள், அட்வைஸ் சொல்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்னைய வந்து அட்வைஸ் சொல்கிறதுக்கான பெரிய பருப்பு அப்படின்லாம் சொல்லலை. சாதாரணமான ஒரு வீடு துடைக்கின்ற பெருக்குகின்ற ஒரு விளக்குமாறு, ஒரு நம்மளை வந்து காலம்பூராம் தாங்கிக் கொள்கின்ற செருப்பு. சரியா? அது எல்லாமே நாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோவாக தான் பயன்படுத்துகிறோம், வெளியே தான் கழட்டி விடுறோம். ஸோ விளக்குமாறு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காம அதனுடைய வேலை வந்து அந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறது. அதே மாதிரி அந்த செருப்பு உங்கள் கால்களை வந்து நிறைய கிருமிகளிலிருந்தும் நிறைய ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கக்கூடியது. ஸோ அந்த நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கங்க. சரியா? யார் வந்து இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு தகுதியா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களை வந்து நீங்கள் தீர்ப்பிடுறதுக்கு முன்னால் அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஓகேவா? சரி, ஓகே நண்பர்களே, இதை அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் லாஸ்ட் ஒன், இன்னும் ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வீடியோலேயே வந்து கமெண்ட்ஸில், கிறிஸ்டின் பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக வந்து
நம்ம வந்து பிரச்சனைகள் என்ன நடந்தாலும் அதை மறந்து ஏற்று ஃபேமிலியாக வாழ்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போட்டதாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்னும் நான் சில கோரிக்கைகளை வந்து கடவுளுடைய பாதத்தில் சமர்ப்பித்திருக்கேன். எனக்கு என்னமோ நிறைய ஏதோ ஒரு அசுத்த தீய சக்திகள் வந்து நம்மை வந்து ஆட்கொள்கின்றன அப்படின்னு வந்து எனக்கு தெரியுது. ஸோ எல்லாமே மாறி அகைன் வந்து மீண்டும் நல்ல ஹாப்பியாக சந்தோஷமான ஒரு நிகழ்வு, ஒரு லைஃபு எங்கள் ஃபேமிலிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புகிறேன். எங்களுக்காக வேண்டுகின்ற அந்த பிள்ளைகள் வந்து எங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் ப்ரேயரையும் வந்து கொடுத்துட்டே இருங்க. ப்ரேயர் மட்டும்தான், மற்றபடி காசு பணம் அப்படிங்கிறது யாருக்கும் தேவையில்லை. நம்மளுடைய அந்த நல்ல அன்பான வார்த்தைகள் அது மட்டுமே தான் ஒரு மனுஷனை வந்து எல்லா நிலைக்கும் கொண்டு போகும். சரி, ஓகே, டேக் கேர், பாய். நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க.